மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எங்களது மேதின புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய தினமாக மே தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. மே தினம் கொண்டாடக்கூடிய இன்றைய சூழலில் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கமும் ஜனநாயக இயக்கமும் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு, உரிமைகளுக்காக போராடுவதற்கு உறுதியேற்கும் நாளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மே தினத்தை கொண்டாடி வருகிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னதாக பஹல்காம் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் தாக்கி 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். மத்திய அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொண்டு பயங்கரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள் எல்லாம் பயங்கரவாதி உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். பயங்கரவாதிகள் அங்கே அப்பாவி மக்களை, டூரிஸ்டுகளை தாக்குகிற போது காஷ்மீர் பகுதியை சார்ந்த அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் பயங்கரவாதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்று தினத்தந்தி நாளேடு வரவேற்கக்கூடிய ஒரு தலையங்கத்தை எழுதியுள்ளது. இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு அறிவித்த 5 நடவடிக்கைகள். ஒன்று, சிந்து நதி ஒப்பந்தத்தின் மூலம் பாகிஸ்தானுக்கு இனி தண்ணீர் தரமாட்டோம், அதை அமலாக்க மாட்டோம் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். தினத்தந்தி தலையங்கம் சொல்லுகிறது, அந்த சிந்து நதி அந்த ஒப்பந்தத்தால் கிட்டத்தட்ட 4.5 கோடி 4.5 கோடி ஏக்கர் நிலம் என்று பாகிஸ்தானில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுடைய 70% மக்களுடைய குடிநீர் தேவையை சிந்து நதி ஒப்பந்தம் என்பது தீர்த்து வைக்கிறது. இத்தகைய சூழலில் பயங்கரவாதி நடவடிக்கை எடுக்கும் அதே நேரத்தில் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை அமலாக்க மாட்டோம் சொல்வது என்பது மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்து நேற்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது, 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் எடுப்போம். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அறிவிச்சிருக்காங்க. நல்ல முடிவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அமைச்சர் ஹெட் கவுண்ட்னா ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளவு மக்கள் இருக்காள் என்பதை ஹெட் கவுண்ட் எண்ணிக்கை தேவை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி காஸ்ட். சம்பந்தப்பட்ட சாதிகளை சார்ந்த அந்த மக்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக இன்றைய அமெரிக்க ஏகாதிபத்தியம், குறிப்பாக ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல நாடுகள் அமெரிக்கா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 50%, 100% வரி போட்டு உலக பொருளாதாரமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் அதிரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.
அதுக்கு 90 நாள் வந்து அதுக்கு அவகாசம் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிப்புன்னா பெருமளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும், தொழில் வளர்ச்சியை பாதிக்கும். அந்த அடிப்படையில மத்திய அரசாங்கம் அமெரிக்க அரசு அமலாக்க முயற்சிக்கக்கூடிய அந்த வரி விதிப்பை அதை எதிர்த்து உறுதியாக மக்கள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட தொழிலாளர் சட்டங்களை திருத்தி 4 தொகுதிகளாக புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனா கடந்த காலத்தில் போராடி பெற்று பறிக்கக்கூடிய அடிப்படையில் 4 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 4 தொழிலாளர் விரோதமான 4 சட்டங்களை எதிர்த்தும் வேறு பல கோரிக்கை வலியுறுத்தியும் வரக்கூடிய 20ஆம் தேதி நாடு முழுவதும் பாஜக தலைமையிலான பிஎம்எஸ் அந்த சங்கத்தை தவிர்த்து எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தால் வேறுத்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக ஆதரிக்கிறது. ஒரு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசாங்கம் முதலாளிகள் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 41 சட்டங்களை திருத்தி அவர்கள் சட்டங்களை மீறினால் அபராதம், சிறை உள்ளிட்ட அந்த தண்டனை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பாய்லர் ஆக்ட் இருக்கு, பிளான்டேஷன் எஸ்டேட் ஆக்ட், பல சட்டங்கள் இருக்கு. ஆகவே தொழிலாளிக்கு விரோதமான சட்டம், ஆனால் முதலாளிக்கு சாதகமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இத்தகைய தொழில் மகத்தான போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. குறிப்பாக சவால் மிகுந்த காலம்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் வந்து சங்க பதிவுக்கே போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. நீண்ட போராட்டத்துக்கு சங்க பதிவு கிடைச்சது. அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் அந்த சங்கத்தினுடைய 25 நிர்வாகிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு போட்டி குழுவை துவங்கி ஊதிய மாற்று ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பொதுவாக அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தொழிலாளிக்கு விரோத இத்தகைய நடவடிக்கை எதிராக தொழிலாளர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக தேசத்து மக்களை பாதுகாக்க, தேச ஒற்றுமையை பாதுகாக்க, மதசாமி தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய ஒரு தினமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மே தினத்தை அனுசரித்து நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதாவது தமிழ்நாடு தொழிலாளர் துறை சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் சரியாக நடந்துக்கல. குறிப்பாக பதிவு வேண்டும் என்று போராட்ட காரணத்துக்காக ஒட்டுமொத்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு லேபர் கமிஷன் பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க, சஸ்பென்ஷன் வாபஸ் வாங்கன்னு இது கட்ட பஞ்சாயத்து மாதிரி அந்த சாம்சங் பிரச்சனையை தொழிலாளர் நலத்துறை என்பது சரியாக அணுகவில்லை. குறிப்பாக அரசு தலையிட்டு அந்த குறிப்பாக ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க தான் பெரும்பான்மை தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு போட்டி குழுவை உருவாக்கி அந்த குழுவோட ஊதிய மாற்று ஒப்பந்தம் எந்த அளவுக்கு ஒரு அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் சொல்லும்பொழுது இத்தகைய தொழிலாளர் நடவடிக்கைகளை கைவிடுவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.